இன்னொரு பாப்பா ஸ்கேன் பண்ண இடத்துல கொஞ்சம் சும்மா இருந்துச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் பூல்டா சொல்லுங்க பேஷண்ட் கிட்ட. இல்லைங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, இது சேருமா சேராதுன்னு நாங்க பார்த்துதான் சொல்றது. அப்புறம் உண்மையே சொல்லுங்க டாக்டர்கிட்ட. நான் கேட்டே போட்டேன், எங்களை வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்ட உண்மையை பேசுங்கிறீங்க, நீங்க பேசுறத உண்மையை பேசுங்க அப்படின்னு. இந்த அண்ணன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அவருக்கு. சுத்தியில் நிக்குதுங்க 4-5 பிள்ளைங்க. தாத்தா தாத்தா கொஞ்சம் சந்தேகம் தான் தாத்தா, அவனுக்கு வந்தாலும் வரும் வராட்டி இல்லை, ஓப்பனாலும் நீங்க கேட்டுங்க சொல்லிடுறேன். 4 கையெழுத்து வாங்கினாங்க. இது எதுக்கு அப்படின்னா, படிச்சு பாருங்க அப்படின்னா. நிர்வாகம் பொறுப்பு இல்லை, எது நடந்தாலும் வரும் வராது, வந்தாலும் வரலன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லை, எங்க மேல அப்படின்னு எழுதி படிச்சு பார்த்து உள்ள படிச்சு பார்த்து 3 கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போடும் போதுதான் அடி வயிற்றுல கலக்குது. நான் சொல்லிவிட்டேன், துணிந்தவனுக்கு துக்கமல்ல, எத்தனை கையெழுத்து நான் போடுறேன், எனக்கு நல்லா போறேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை நல்லா போயிடும் நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி துணிஞ்ச உள்ள போயிட்டு வெளியே கட்டை ஊத்து நர்ஸுங்க யார் யார் என் பக்கத்துல எல்லாருக்கும் மூஞ்சி பார்த்தேன், கையெடுத்து கும்பிட்டேன். ஒரு அம்மா தட்டி கொடுத்தது, டாக்டர் அம்மாவா அங்க வேலை செய்யறம்மா, எல்லாரும் எனக்கு ஒளி கொடுத்தீங்க, நிறைய பேருக்கு இதே மாதிரி ஒளி கொடுங்க, உங்களுடைய சேவைகள் தொடரட்டும், நன்றி, வாழ்வு வளமுடன் அப்படின்னு. ஆமா, எத்தனை பேருக்கு ஒளி கொடுத்தாளுங்க, ஒரு நன்றி சொல்றது இல்ல. கொசுக்குன்னு குடும்ப சண்டையை நினைச்சுக்கிட்டு புருஷன் சண்டையை நினைச்சுக்கிட்டு நல்லா இருக்கேன்னா வச்சுக்குன்னு குத்தி கெடுத்து விட்டான்னு வச்சுக்க. ஆமா, அவங்களாம் நம்மள மாதிரி இப்ப தினேஷ் பஞ்சர் இல்லாத இடத்துல எப்படி தேய்ச்சி ஓட்டுறான், அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்த மாதிரி அது ரிட்டர்ன் வந்தா கூட டீ போன மாத்திக்கலாம். 350 ரூபா போய் தொலைது கண்ண என்ன பண்ணுவ. பட்ட பசங்க நல்லா நான் வந்தது, பட்ட பசங்க ஓனரு, நீ பட்டைக்கு போவோம் அந்த கண்ணை வச்சுக்கிட்டு தேருமா தேர் இவளுங்க வரை இப்படி சொல்றாளுங்க, இத்தனை கையெழுத்து வாங்குறாளுங்க, இத்தனை தடவை செக் பண்ணிட்டாளுங்க, ட்ரெஸ் கிஸ் போட்டுட்டு உக்கார வச்சு மறுபடியும் இருக்க வெளியே செக்கப்பு. ஆமாங்க, நல்ல 4 தடவை ஒருக்க பாத்துருவோங்க, பிரச்சனையான பின்னாடி இதுங்க ப்ராப்ளங்க, நீங்க சரியா எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தனா உங்களுக்கு ஆபரேஷன் சக்சஸ். பாரு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா சோமு தாத்தா வேணும் சுவாமி அப்படின்னு. அப்பனா அமைதியா உக்காந்துருங்க, நல்லா எப்பவும் போல சூசில இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நல்லா ஜாலியா போட்டு ஆமா நல்லா பேசுங்க அப்படின்னு. சுத்திலும் நின்னுட்டானுங்க ஒரு 5-6 பிள்ளைங்க எல்லாம் ஈனிக்கும், யாரு டாக்டர் யாரு நர்ஸ்னே தெரியல. என்னமோ பண்ணுங்க, மொத்தத்துல நல்லாக்கி கொண்டு வெளியே விட்டுருங்க அப்படின்னியா. ஆமா, மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், வெளியே சொல்லக்கூடாது, கூட்டி போய் என்னமோ பண்ணுங்க, மொத்தத்துல நல்லாக்கி கொண்டு வெளியே விட்டுருங்க. அப்புறம் மனசுல நினைச்சுக்கிட்டேன், நாங்கிட்ட வீல் சேர்ல உட்காந்து தள்ளிட்டு போய் உட்கார வச்சு 1/2 மணி நேரம் கத்திரிக்கோள் எடுக்குது, ஊசி எடுக்குது, 4 தடவை உள்ள போய் தண்ணி அடிச்சு என் பின்னாடி தலை கீழே ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு, வெறும் தண்ணி. அப்புறம் அடுத்தது மருந்து, நல்லாவே உருகுனாங்க. இது என்னன்னு கேட்டேன், தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறீங்க, ஒரு ஆர்வம் தாங்க அப்படின்னு சொல்லி கம்முன்னு ஒரு கேட்கும் போது சொல்லு அப்படின்னு சொல்லி இன்னொரு சொல்லி அந்த பிள்ளை சொல்லுது, இதான போற கீழே இது கைத்துல கிணத்துல கயிறு இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது அந்த பிள்ளை. அனுப்பிச்சு 1/2 மணி நேரம் கட்ட நல்லா இருக்கு, ஒன்னும் குழப்பம் இல்ல, பரவாயில்ல. நீ அங்க இருக்கியா உங்க வீட்டுல இருக்கியா அதனால டவுட்டுக்கு கூப்பிடல. சரி சரி, எனக்கு சரஸ்வதி பூஜை எல்லாம் எல்லாரும் கும்பிட்டீங்க, வீட்டுல எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டு இருப்பீங்க. வீட்டுல அங்க வேண்டாமலாம் கொஞ்சம் பெரிய இந்த வருஷம் கும்பிடல. ரைட்டு, அவன் சாமி கும்பிட்டுதான் போனேன். 12ஆம் தேதி முகாம்பா நாமக்கல்ல, யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னாங்க. கண்முகாம் எஸ்எல் ஸ்கூல்ல போறாங்க, பக்கத்துல யாரா இருந்தா சொல்லு, 400 ரூபா நமக்கு செலவு, நாமக்கல்லே கொண்டு வந்து விட்டுருவாங்க, அங்கிருந்து யாராவது போன் பண்ணா வந்துடல, பக்கத்துல தெரிவிங்க, யாரா இருந்தா சொல்லு, நல்லது பண்ணிடலாம். நம்ம அதாவது நமக்கு கிடைச்ச ஒளி வேற எங்களுக்கு கிடைக்கும். நம்ம இங்கேயே ஒரு 5-6 டிக்கெட் போனாங்க கண்ணு எதுக்கு என்னைக்கு இடையில போயிருக்காங்க போல இருக்கு. அங்க இந்த மாசம் 12ஆம் தேதி மருத்துவ முகாம் நடக்குது நாமக்கல்ல. 12ஆம் தேதி என்ன கேளு, யாராவது கேட்டாங்கன்னா சொல்லு இந்த மாதிரி.
சொல்லிய காமெடியா சொல்லிய ஏதோ சொல்லிய காமெடி சொல்லியா போர் அடிக்குது. ஏய் குரூப்ல போட்டு விடியா, அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல உள்ளூர்ல இருக்கே இல்ல உங்க ஊர்ல? வாட்ஸ்அப் வேணா போட்டு விட்டுலாம். போட்டு விட்டு 12ஆம் தேதி இந்த மாதிரி கண் மருத்துவ முகாம் எக்ஸின் ஸ்கூல்ல நாமக்கல்ல இருக்குது, கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு விடு. அதாவது பார்வை நான் தான் சொன்னேன் நர்ஸுக்கிட்ட, ஏதாவது காமெடி நல்லா பேசுறாரு இந்த தாத்தா இல்ல, நாமக்கல் ஜிஹெச் மாதிரியே தாத்தா தாத்தான்னு போட்டு எடுத்தாளுங்க. ஆமா, அது அங்க எழுதி இருந்தது பார்வை நேரம் 10 to 3. டாக்டருக்குலாம் அப்படிதான் எழுதியிருக்கான். டாக்டர் பார்வை நேரம்னா என்ன, 12 மணில இருந்து காலையில 10ல இருந்து மதியம் 3 மணி வரைக்கும், அப்புறம் சாப்பாடு டைம் என்ன கேட்டேன். பார்வை நேரம் 10 to 3. டாக்டருக்கே காலையில 10ல இருந்து 3 மணி வரைக்கும் தான் கண்ணு தெரிய மாட்டிருக்குது அப்படின்னா. இப்படிதான் பேசணும்னு 3 மணிக்கு மேல வந்தா என்ன பண்ணுவாங்க உங்களுக்கே இவ்வளவு நேரம் அப்படின்னு எப்படி எடுத்து விட்டா நமக்கு அடிச்சவர்களா 2-3 ஜோக்கு பயங்கரமா சொன்னேன். பரவாயில்ல, இப்ப அவளுங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு மேல. நம்மளே அப்படின்னா பிள்ளைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் என்னென்ன போடும் இல்ல, என்னென்ன கவிதை ஜோக்கெல்லாம் என்னென்ன சொல்லுதுங்கெல்லாம். போர் அடிச்சா கட்டல் கிட்ட வந்துடுதுங்க, இல்லைன்னா நான் எந்திரிச்சு அங்க போயிருவேன். கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நோண்டிட்டு போலங்க. ஃப்ரீனா எல்லாத்துக்கும் கூப்பிட்டு அவங்க அதான் வேலை. ஃப்ரீனா அவங்க கிட்ட ஒவ்வொரு கட்டலுக்கிட்ட நீங்க இங்க வர வேண்டாம், நாங்களே வரந்தா அங்க போங்க வரேன், ஃப்ரீயா வேலையை முடிச்சுட்டு நான் வருவேன்னா அதே மாதிரி வேலையை முடிச்சுட்டு வந்து நல்லா பேசணும். மருவூர்புட்டுல இருந்து ஒரு ஆளுகிட்ட நல்லா என்கிட்ட என் பக்கத்து வீட்டுக்காரன் இருந்தாலும் என்கிட்டயும் அந்த அவங்ககிட்ட நிறைய பிள்ளைங்க நிறைய நேரம் பேசுங்க. வந்தா உள்ளுக்கு ஒரு அட்னஸை போடாம போவாதுங்க. ரொம்ப நேரம் பேசி விட்டேன் அப்படியே கண்ணு அப்படியே அதிருது. ரெஸ்ட் எடுக்க கொஞ்ச நேரம் மருந்து ஊத்துறேன். அதிகம் கூப்பிடுறேன். வந்து பார்த்தேன் உங்க அக்கா வீட்டுல இருக்கேன் உங்க வீட்டுல இருக்கேன்னு தெரியல. அதனால அதுங்களும் உங்க வீட்டுக்காரமா போயிடுச்சு. கட்டளைக்கு வந்துட்டு அப்படியே வண்டிகள் ஒரு டைம் இருக்கிறப்ப பேசிக்கலாம். இல்ல நேற்று உங்க வீட்டுக்காரன் பொண்ணு வந்துச்சு இல்ல கேட்கல. நானா போல நீனாச்சு போ அப்படின்னு நான் தான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அப்படியே நைட்டு பகலா இருந்தா சரி கண்ணா சரி நான் வந்து வீட்டுல பாக்குறேன். ஃப்ரீயா இருந்தா அப்பாவை தங்கச்சிய அண்ணனை தம்பிய அப்பாவை எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு. சரி உடம்பு பாத்துக்க, உடம்பு நல்லா பாத்துக்க. எங்க அதிக வெளியே எங்கேயும் போகாத. ஒரு மாசத்துக்கு வீட்டுல ரெஸ்ட் எடு. ஒரு 20 நாளாச்சும் இருக்கும். சரி கண்ணா. சரிண்ணா.